Hi students, welcome to Aishwarya Academy. நம்ம டார்கெட் பேங்க் அண்ட் SSC எக்ஸாம் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிற சம்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சம்மை பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜோட பேசிக்ஸ் அண்ட் பர்சன்டேஜோட சம்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ வாங்க சம்ஸுக்கு போகலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக்ஸ் வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது பிஸ்னஸஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வியாபாரி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட் ரிட்டர்னாக எடுப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு பொருளை வாங்குறதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பொருளை கடையில் வச்சு அதுக்கு அவங்க ஸ்டிக்கர் வச்சு அந்த எம்ஆர்பின்னு இருக்கும் இல்லையா, எம்ஆர்பி ஆர் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு மேலே இருக்கிற ப்ரைஸை நம்ம மார்க் ப்ரைஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் கஸ்டமருக்கு கொடுக்குற அந்த ப்ரைஸை தான் நம்ம செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்க் ப்ரைஸை விட கம்மியாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் மார்க் ப்ரைஸே நமக்கு செல்லிங் ப்ரைஸாகவும் இருக்கலாம். நமக்கு எதாவது டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுலேருந்து டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வரது செல்லிங் ப்ரைஸாக எடுத்துப்போம். இல்லை டிஸ்கவுண்ட்டே கொடுக்கல அப்படின்னா மார்க் ப்ரைஸே நமக்கு என்னவோ ஆக்ட் ஆகும், செல்லிங் ப்ரைஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எது பேஸாக இருக்கும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு பேஸாக இருக்கும். அதுவே ஒரு டிஸ்கவுண்ட் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எது பேஸாக இருக்கும் அப்படின்னா மார்க் ப்ரைஸ் தான் நமக்கு பேஸாக இருக்கும். ஏன்னா பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் பேஸை நம்ம எத்தனை பர்சன்டேஜாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 100% தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட்டை பற்றி பேசுகிறப்போ மார்க் ப்ரைஸ் பேஸு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி பேசுகிறப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு பேசிக். ஓகேவா? ரைட், இப்போ சம்ஸ் போகலாம். இந்த சம் பாருங்கள். இஃப் an item is sold at 10% gain instead of 10% loss, the seller gets 780 more. The cost price of an article is what? ரொம்ப சிம்பிளான சம்மு. காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். கஸ்டமர் என்ன பண்ணுறாரு? 10% கெயினுக்கு விற்கிறாரு. எதுக்கு பதிலாக? 10% லாஸ்க்கு பதிலாக 10% லாபத்தில் விற்கிறதுனால இங்கே இவருக்கு ₹7.80 வந்து சேர்த்து கிடைக்கிது அப்படின்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் என்ன? அவர் விற்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10% கெயினுக்கு விற்கிறாரு. ஆனால் அவர் விற்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 10% லாஸ்க்கு இல்லையா? அப்போது 10% லாஸ்க்கு விற்றுருந்தாரு அப்படின்னா அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பாருன்னா 90%க்கு அவர் விற்றுருப்பார். ஏன் எப்படி 90% வருதுன்னா, காஸ்ட் ப்ரைஸை எப்பயுமே நம்ம எத்தனை பர்சன்டேஜாக எடுத்துக்கணும்? 100% தான் எடுத்துக்கணும். அது எங்கேயுமே நமக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே 100%. இப்போ 10% லாஸ்க்கு விற்றாரு அப்படின்னா 90% அவர் விற்றுருக்கணும். சரி, வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன வேல்யூவாக இருந்தாலும் அதில் 10% மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு 90% வரும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஆனால் அவர் 10% லாஸுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறாரு? 10% ப்ராஃபிட்டுக்கு விற்றுறாரு. அப்போது ரிட்டர்ன் என்ன ஆகும்? உங்களுக்கு 110% கிடைக்கும் இல்லையா? அப்போது இங்கே வந்து நமக்கு 110%க்கான வேல்யூ வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90%க்கான அந்த வேல்யூ வரும். ரைட்டா? இதை கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ₹7.80 ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இங்கே இருக்கிற விலையை விட, இங்கே விற்ற விலையை விட இந்த விலை எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது? ₹7.80 ஜாஸ்தி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற பர்சன்டேஜை விட இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு 20% வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் சேர்த்து இருக்குது. ரைட்டா? அப்போது இந்த 20% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ₹7.8க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 7.80 டிவைடட் பை 20% இன்ட்டு 100 பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்போல்லாம் நமக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்களோ அப்போல்லாம் ஒரு ஃப்ராக்ஷனை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ ஃப்ராக்ஷனாக கண்டிப்பாக நியூமினேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். ஸோ டினாமினேட்டர் பேஸ் வேல்யூ டினாமினேட்டர்லையும் என்ன ஃபைண்ட் அப் பண்ண போகிறோமோ அதை நியூமினேட்டரையும் எழுதணும். ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இந்த சம்மு பேஸ் என்னமோ காஸ்ட் ப்ரைஸ் தான், பட் இந்த இடத்துல பேஸ் அப்படிங்கிறது அந்த கொஷினுக்கு டிபெண்ட் பண்ணி. இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே ₹7.80 இல்லையா? அது எதுக்கு ஈக்குவல்? 20% ஈக்குவல். ஸோ அதை 20ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இன்ட்டு 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? 39. ஸோ ஆன்சர் வந்து 39 தான் அதோட காஸ்ட் ப்ரைஸ். சரியா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். A shopkeeper professes to sell all articles at discount of 20%, but increases the selling price of each article by 30%. He gain on each article is what? ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா பாருங்கள்,
இந்த இடத்துல ஒரு பொருள் வந்து ஒரு விலை கொடுத்து வாங்குறோம், அது என்னன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அசம்ஷன் நம்ம எடுத்துக்க முடியும். 100 ரூபி நான் அசம்ஷன் எடுத்துக்கிறேன். ஏன் 100 ரூபி அப்படிங்கிறத நான் பின்னாடி உங்களுக்கு இந்த சம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரீசன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 100 ரூபி இருக்கிற பொருளை அவன் என்ன பண்ணிடுறான்னா ஃபஸ்ட்டு விலையை ஏற்றிடுறான். இங்கே என்ன இருக்கோ அதை விட 30% நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறான். அப்போது 30% இன்க்ரீஸ் பண்ணுறப்போ 100ஓட 30% என்ன 30. அப்போது அவன் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிடுறான் அப்படின்னா 130 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிடுறான். ரைட்டா? ஸோ இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கஸ்டமர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு 130 அப்படிங்கிறது மார்க் ப்ரைஸ் இல்லையா? ரைட். ஸோ கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க கஸ்டமரு, இந்த வேலை தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதோட 20% என்னென்னு பார்ப்பாங்க. இதோட 10% 13, 20% வந்து 26. அப்போ இதுலேருந்து 26 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமர் எவ்வளோ விலை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 104 ரூபி. ஏன்னா 26 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது உங்களுக்கு 104 ரூபி இருக்குது. ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் 104, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ நமக்கு 100. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்ப செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இப்போ ஜாஸ்தியாக இருக்குன்னா 4 ரூபி ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ 100 ரூபியோட 4 ரூபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%. ஸோ முன்ன நான் சொன்னேன் இல்லையா, ஏன் இங்கே 100 எடுத்தோம் அப்படின்னா 100 முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி அசம்ஷனில் 100 எடுத்துக்கிறது தான் சேஃபான வேல்யூ. ஏன்னா 100ஓட ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உதாரணத்துக்கு 100ஓட 10% என்ன 10, 100ஓட 30% என்ன 30, 100ஓட 5% என்ன 5, 100ஓட 5.1% என்ன. ஸோ இது மாதிரி வேல்யூஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு 100 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம், the cost price of 2 bike is same, one is sold at 20% and another is 480 more than the first, the net profit is 25%, find the cost price of each bike. இப்போ பாருங்க, bike 1, bike 2. So cost price then selling price. பாருங்க, the cost price of 2 bike is same. அப்போ இந்த இடத்துல இங்கே எக்ஸா இருந்துச்சுன்னா இங்கே நான் எக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். முன்ன லாஸ்ட் சம்மில் என்ன பண்ணியிருந்தோம்னா நான் 100ங்கிறத அசம்ஷனாக எடுத்திருந்தேன். ஏன்னா அந்த கொஷின்ஸில் பாருங்கள், இந்த கொஷினில் எங்கேயுமே ஒரு வேல்யூ எந்த ஒரு வேல்யூமே வரல, ஃபுல்லாக பர்சன்டேஜில் இருந்தது. கொஷினும் ஆன்சரும் பர்சன்டேஜில் இருந்துச்சு. பட் இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வேல்யூ வந்துட்டதுனால இங்கே நம்ம ஒரு வேல்யூ தான் அசம்ஷன் எடுக்கணும். அந்த வேல்யூ தெரியாததுனால நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே எக்ஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஒன்று வந்து 20% ப்ராஃபிட்டுக்கு அவங்க சேல் பண்ணுறாங்க. சரியா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விற்கிறத விட 4800 ரூபாய் ஜாஸ்தி விற்கிறாங்க. சரியா? அப்போது இதனால் நெட் ப்ராஃபிட் என்ன ஆகுது அப்படின்னா 25% ஜாஸ்தி இருக்குது. 25% என்ன அர்த்தம், இங்கே வந்து நமக்கு நெட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 2x, நெட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணதை விட 25% ஜாஸ்தி இருக்குது. இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலான்னா பாருங்கள், இங்கே நம்ம 100% தான் இதோட வேல்யூ இல்லையா. இங்கே 100% இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்னா 120% இருக்கும் இல்லையா. அப்போ இது 100%ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் நம்ம 100% தான் எடுத்துக்கணும். அப்போது நம்ம வேல்யூவை மொத்தம் 200% நம்ம எடுத்துக்கிறோம். 200% இருந்துச்சுன்னா நமக்கு டோட்டல் 200%ங்கிற சென்ஸ் இதோட 25% தான் நமக்கு ப்ராஃபிட்டு. சரியா? அப்போ இதோட 25% எவ்வளோ வரும் 50, தட் இஸ் 250 நமக்கு அவுட் வரும். சரி, இந்த 200க்கு தான் நீங்கள் 25% கண்டுபிடிக்கணும். 200ஓட 25% நமக்கு 50. சரியா? அப்போ பாருங்கள், இங்கே 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 120 கிடச்சிருக்கு. இங்கே 100 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கும் நமக்கு. இப்போ இந்த 120க்கும் 250க்குமான டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்க்கணும். 250க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 130. சரியா? அப்போது இங்கே 110% இருக்குது, இங்கே 130% இருக்குது. இங்கேருந்து நமக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10% நமக்கு ஜாஸ்தி இருக்குது. இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க, காஸ்ட் ஆஃப் ஈச் பைக் தானே கேட்குறாங்க. அப்போது 10% வந்து நமக்கு எவ்வளோ வருது 4800 அப்படின்னா 100% எவ்வளோ இருக்கும், ஜஸ்ட் ஒரு 0 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், 4800. ஸோ ஆன்சர் என்னது 4800. ஸோ இந்த சம் நல்லா பாருங்கள், இங்கே நம்ம பர்சன்டேஜ்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம 100ன்னு எடுத்து கூட ப்ரொசீட் பண்ணியிருந்துருக்கலாம், தப்பு கிடையாது. இங்கே 100 ரூபியாக இருந்தால் 120 ரூபியாக இருக்கும். இங்கே 100 ரூபியாக இருந்தால் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 200 ரூபி, அதோட 25% ஆட் பண்ணால் 250 ரூபி கிடைக்கும். அப்போது
இந்த 120க்கும் 250க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 120 ரூபி கிடைக்கும். அப்போ 120க்கும் 130க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 10 ரூபி கிடைக்கும். அப்போது ஃபைனலாக இங்கே என்ன பண்ணி ஆகணும், நம்ம பர்சன்டேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ அந்த 10%ஓட வேல்யூ 480 அப்படின்னா 100%ஓட வேல்யூ 4800. சரியா? இந்த சம் பாருங்க. A dealer sold 2/3 of his item at a gain of 20% and remaining at the cost price. Find the gain earned by him on the whole transaction. ஸோ அவனுக்கிட்ட 3 ப்ராடக்ட் இருக்கிறதா எடுத்துக்கலாம். சரியா? இந்த 3 ப்ராடக்டில் அவன் 2/3 வந்து நமக்கு 20% ப்ராஃபிட் இருக்கும். அகேன் பேலன்ஸ் இருக்கிற 1/3 ப்ராஃபிட்டே இல்லாமல் காஸ்ட் ப்ரைஸ்க்கும் சேல் பண்ணுறதா சொல்லிட்டான் இல்லையா? அப்போ அந்த ஹோல் டிரான்சாக்ஷன்ஸோட லாபம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோட விலை நான் 100 ரூபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2/3 வந்து நம்ம எவ்வளோக்கு நான் எடுத்துருக்கணும், 200 ரூபி. 1/3 மீதி இருக்கிற ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, 100 ரூபி. இப்போது இதை வந்து நான் 20% ப்ராஃபிட்டுக்கு நான் சேல் பண்ணுறேன். அப்போ இதோட 20% என்ன, நமக்கு 40 ரூபி இல்லையா? அப்போ 200ல் 40 ரூபி ஆட் பண்ணால் அப்போ இந்த ப்ராடக்ட் எவ்வளோ சேல் பண்ணியிருப்பேன், 240 ரூபி சேல் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து எனக்கு லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது, நான் 100 ரூபிக்கு தான் சேல் பண்ணியிருப்பேன். அப்போது மொத்தமாக அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது 300 ரூபி, எனக்கு கிடைச்சது பார்த்தா 340 ரூபி. அப்போது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, 40 ரூபி எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அப்போ பாருங்கள், பர்சன்டேஜ் கேட்குறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம 40 டிவைடட் பை பேஸ் வேல்யூ 300 இன்ட்டு 100 பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த 100 இந்த 300 கேன்சல் பண்ணால் 3, ஸோ 40/3 என்னது, ஸோ ஆன்சர் 13/1/3%. இங்கே வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 100 ரூபின்னு எடுத்துக்கிட்டால் தான் செம்ம ஈஸியாக போட முடியும். மொத்தமாக 3 ப்ராடக்டோட ப்ரைஸ் நீங்கள் 100ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 2/3 டிவைட் பண்ணுறப்போ 66 பாயிண்ட் சம்திங் வரும், 1/3 33 சம்திங் வரும். அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம வேல்யூ ஈஸியாக போட முடியாது. அதனால தான் இங்கே நம்ம ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் நம்ம 100ன்னு வச்சுக்கிறப்போ சம்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். The cost price of 20 article is equal to selling price of 18 article. இந்த சம்மை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஈஸியான சம்மு, பட் லாஜிக் நம்ம கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சம் கொலாப்ஸ் ஆகிடும். இங்கே வந்து நம்ம 2 விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று அந்த குவான்டிட்டிக்கான வேல்யூ ருப்பீஸ். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 20 ஆர்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 18 ஆர்டிக்கல். அப்போது 20 பொருளோட 20 பீஸோடன்னு வச்சுக்கலாம், 20 பீஸோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 18 பீஸோட செல்லிங் ப்ரைஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அசம்ஷன் எடுக்கிறேன். ஒரு ப்ராடக்டோட செல்லிங் ப்ரைஸ் வந்து எனக்கு 2 ரூபா அப்படின்னு அசம்ஷன் எடுக்கிறேன். சரியா? அப்போது 18 ப்ராடக்டோட செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 36 ரூபாயாக இருக்குமா? அப்போது இந்த 20 பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் எதுக்கு சமமாக இருக்கும்னா 36 ரூபாய்க்கு சமமாக இருக்கும். அப்போது இந்த 20 பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னது, 36 ரூபாய். அதோட இது முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எக்ஸப்ட் இந்த ஒரு கண்டிஷன் மட்டும். இப்போ ஒரு பொருளை நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறதா நம்ம அசம்ஷன் எடுத்துருக்கோம், 2 ரூபாய் இல்லையா? ரைட். ஒரு பிஸ்னஸில் நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் வாங்குகிறோமோ அவ்வளோ ப்ராடக்ட்டையும் சேல் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது 20 ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 36 ரூபாய். அப்போ 20 பொருளை வாங்கினா நீங்கள் 20 பொருள் விற்கணும் இல்லையா? அப்போ ஒரு பொருளை எவ்வளோக்கு விற்கணும் நம்ம அசம்ஷன் எடுத்துருக்கோம், 2 ரூபாய். அப்போது 20 ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன, 40 ரூபி. அப்போது இந்த பிஸ்னஸில் நம்ம 36 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 40 ருபீஸ் வந்து அவுட் எடுக்கிறோம். அப்போது ப்ராஃபிட்னு பார்த்தா நமக்கு 4 ரூபி. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது, 4 டிவைடட் பை 36 இன்ட்டு 100. இது சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சால்வ் பண்ணால் 1 4 டைம்ஸில் கட் பண்ணால் 1 டைம், இது 9 வரும். 100/9 வேல்யூ 11, 1/9%. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் எல்லா கான்செப்டையுமே இதில் கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சம் ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு, வாட் ப்ரைஸ் ஷுட் எ ஷாப்கீப்பர் மார்க் அன் ஐட்டம் costing him ₹174 to gain 25% after allowing a discount of 25%. அப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டோட காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 174. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 25% ப்ராஃபிட் வைக்கிறாங்க. அதாவது 25% ப்ராஃபிட் அவனுக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் இல்லையா? எப்போது மார்க் ப்ரைஸில் இருந்து நமக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா. அப்போ நம்ம இந்த சமயம் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ரொசீட் பண்ணலாம். காஸ்ட் ப்ரைஸ் 174, இதோட 25% தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவோம், 174 டிவைடட் பை 4.
ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா 43.5. ஸோ 43.5 தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ அவன் எவ்வளோக்கு சேல் பண்ணணும் அப்படின்னா 174 ப்ளஸ் ஒரு 40 204 207.5 ரூபாய்க்கு சேல் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போது இது ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அவனுக்கு வந்து 207 ரூபா 5 பைசாக்கு வித் ஆகணும். பட் இப்போ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரப்போ அவன் வந்து டிஸ்கவுண்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க் ப்ரைஸ் எப்போ எத்தனை பர்சன்டேஜ்? 100%, ரைட்டா? அப்போ 100%லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தா மார்க் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறப்ப இது எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும்? 75% இருக்கும். அப்போது இந்த 207 75ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இன்டூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மார்க் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ கட் பண்ணுறப்போ 207.5. ஸோ இங்கே 3 இங்கே 4. ஸோ இதை கட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 290. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 290. அப்போது இந்த மார்க் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 290. ஸோ மார்க் ப்ரைஸ் 290 நமக்கு போட்டால் தான் 25% கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு வர இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ லாபம் கொடுக்கும்? 25% வந்து நமக்கு லாபம் கொடுக்கும். சரியா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் a single discount equivalent to CS discount of 30%, 15% and 10%. ரொம்ப ஒன்றும் இல்லை. இந்த 3 டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை % டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிறது தான். அப்போ டிஸ்கவுண்ட்டுங்கிறது எப்பயுமே நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம், மார்க் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அப்போ மார்க் ப்ரைஸ் இங்கே என்னென்னு கொடுக்கல, அதனால் நான் 100 ரூபி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 30%. அப்போது இந்த ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து 30% நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ நம்ம கம்மி பண்ணணும்? 100 ரூபாயோட 30 ரூபா நம்ம கம்மி பண்ணுவோம் இல்லையா? கம்மி பண்ணதுக்கப்புறம் விலை எவ்வளோ வந்து நிற்கும்? நமக்கு 70 ரூபா வரும். அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம அப்ளை பண்ணணும்? 15%. அப்போ இதோட 15% என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10.5. ஸோ டிஸ்கவுண்ட்டு வந்து 15%. இதோட 15% தான் ஃபைண்ட் பண்ணணும். தவறி நம்ம 100ஓட 15% போட்டுறக்கூடாது. ஓகேவா? அப்போ இதோட 15% நமக்கு 10.5. அப்போ இதுலேருந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 69.5 கிடைக்கும். அகைன் இதுக்கப்புறம் தேர்ட் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணுறேன். நான் எவ்வளோ கொண்டு வரேன் அப்படின்னா 10% நான் மைனஸ் பண்ணணும். அப்போ இதோட 10% வந்து 6.95. ஸோ இதை நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 69ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 63. 63ல் நமக்கு 9.5 போயிடுச்சு அப்படின்னா 52.45, ரைட்டா? அப்போது 100 ரூபாய் இருக்கிற பொருளை நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கும்? 52.45 வந்திருக்கும். அப்போ ஒரே டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கணும்னா இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 100ல் 52 போயிடுச்சு அப்படின்னா 48. 48ல் இங்கே 55 வருது, இங்கே 52.5. சரியா? அப்போ இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 47.45% வந்து நம்ம சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 47.45, ரைட்டா? ஸோ ஆன்சர் 47.45 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு தேவையான முக்கியமான சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.